ஒரே ஒரு தொகுதியில் டெபாசிட் கொடுத்துருந்தீங்கன்னா என்ன பட்டம் கொடுத்தீங்க விஜயனுக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு பட்டம் தான், டெபாசிட் காலி அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. சைபர் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 பேர் வந்து யூடியூப் தளங்கள்ல அதே மாதிரி ட்விட்டர் தளங்கள்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த 3 பேருமே நாம் தமிழர் கட்சி மீது அண்ணன் சீமான் மீதும் அவ்வளவு அவதூறு வந்து பரப்புன இந்த 3 பேர். இந்த 3 பேர் இன்னைக்கு வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அதுல இந்த அனந்தனன் அப்படிங்கிற கேரக்டர் இவர் பார்த்தீங்கன்னா சினிமா கிசு கிசு வச்சு இதை சொல்ல வேண்டாம் வைக்கலாம். இந்த நடிகை இந்த அதாவது விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் ஒரே குடியில் இருக்காங்க அப்படின்லாம் அந்த சினிமா கிசு கிசு அது ஒரு எப்படி ஒரு நடிகையோட ஒரு நடிகரை இணைச்சு பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்லாம் வந்து பேசுகிறவங்க தான் இந்த அந்தணன். அந்த அந்தணன் வந்து ஒப்பாரி வைக்கிறாப்புல. சீமான் வந்து ஐயோயோ மனசாட்சி இருக்கா உங்களுக்கு, கனிமவளத்தை திருடுறேன் போராட்டம் பண்ணுறீங்களே, கனிமவள கொள்ளையன் மேலே நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களா, ஏன் போனாச்சியில் திமுக 10 லட்சம் கொடுத்து சாராயம் கொடுத்து இறந்தவனுக்கு அதில் வந்து நீங்கள் கோர்ட்டில் போட்டீங்களா, கேஸ் போட்டிங்களா, இந்த 31 குடும்பத்துக்கு மட்டும் எப்படி அவங்களே புள்ளை இழந்துட்டு இருக்காங்க. ஐயோயோ சீமான் சீமான் நீங்கள் வந்து ஜெயிச்சது வந்து விஜய் இல்லை அப்படின்னு சொல்லி மனுஷன் சினிமா கிசு பேசியிருந்தவர் இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோடனே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து பேசிக்கிட்டு அதில் மூலியமாக ஒரு வருமானம் வருதுல, அந்த வருமானத்துக்காக வந்து என்ன வேணால் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் சீமான் எல்லாமே விளக்கம் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அந்த 10 லட்சம் கொடுக்கும்போதே அந்த சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு அது வந்து அரசு கொடுக்கக்கூடாது, வந்து இந்த சாராயம் காசுறாங்களா அவங்கள்ட்ட தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் சொல்லிட்டாரு. அதை நம்ம என்ன சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியாதுன்னு வைங்களேன். ஆனால் ஒரு ஒப்பாரி மட்டும் வைக்கிறாப்புல. சீமான் எப்படி இந்த வழக்கு போடலாம், இந்த வழக்கு போட்டு நம்ம ஜெயிச்சோன்னே தாவகக்காரங்க பூரா கதறாங்க. கதறுனா அந்த கதற அவ்வளோ கதறலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த எட்டிஸ் பிரசாந்த் ஐயோயோ இது ஒப்பாரி இருக்கே பெரிய ஒப்பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதில் மக்களால் தூக்கி எறியப்பட்ட சீமான் நான் தம்ப்ளைன் வச்சு நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி போடுறது. ஏன்னா அந்த பிஸ்மி அவர்கள் வழக்கு வந்து அண்ணன் சீமான் ஜெயிச்சார்ல, அப்போ இவருக்கு வந்து அப்படியே ஐயோ என்னடா சீமானை வந்து எப்படா பேசுறதுன்னு இதுக்கு ஹை பிச்சா ஆகிக்குச்சு. நாம் தமிழ் கட்சி எப்படி ஜெயிக்கலாம், சீமான் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு இதுக்கு இதாகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட சீமான் அப்படின்னு போட போறேன்னுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மாண்புமிகு அப்படின்னு சொல்லி அதில் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் இது எப்படி ஒப்பார வைக்கிதுன்னா, விஜய் அவர்களுக்கு மக்கள் பல பட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மக்கள் என்ன பட்டம் கொடுத்தாங்க, டெபாசிட் காலி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க, சைபர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. சீமான் வந்து மக்கள் மேலே வந்து கேஸ் போட போறாரு, தேர்தல் ஆணையம் மேலே வந்து கேஸ் போட போறாரு. ஏன்னா மக்கள்லாம் இவருக்கு சைபர் பட்டம் கொடுத்துட்டாங்கல்ல, இந்த மாதிரி பட்டம் கொடுத்துட்டாங்கல்ல, தோத்து போயிட்டாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா தேர்தல் அரசியல வந்து தோத்து போயிட்டாராம். அதை வந்து குத்தி காமிக்கிறாராம். அதை குத்தி காமிச்சு ஐயோ சீமான் வந்து தமிழ் தாயின் பிள்ளை, கலாச்சாரத்தை சீமான் தான், தமிழர்களுக்கு இதுவரை கலாச்சாரமே தெரியாது, இவர் வந்து தமிழருக்கு வந்து கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வர்றாரா, தமிழை எப்படி சாப்பிடணும் தெரியாது, எப்படி தூங்கணும் தெரியாது, எப்படி படிக்கணும் தெரியாது, யாருக்கு ஓட்டு பண்ணது எதுவுமே தெரியாது, இவர் தான் வந்து சொல்லிக் கொடுக்க போறாரா அப்படின்னு வாய்க்கு வந்ததை சீமானுக்கு எதிர்த்து பேசினா இதுக்கு மேலே ஒரு கேஸ் போட்டுறேன் அப்படி போட்டுறேன்னு சொல்லி மிரட்டுறாரா. ஐயோயோ ஒப்பாரி வைக்கிறாப்புல, எப்படி எப்படிலாம் ஒப்பாரி வைக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த பாண்டா ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க. இப்போ இந்த வழக்கில் பிஸ்மி மேலே தவறு இருக்கா இல்லையா, நம்ம இவ்வளோ நாள் வந்து பேசுறத பூரா விட்டுட்டோம். பிஸ்மியாக இருக்கட்டும், அதே மாதிரி யூடியூப் புட்டஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாமே சீமானவர்களை வந்து அவன் இவன் சொல்லி ஒரு மேலே வந்து பேசுறது, ஆபாசமாக பேசுறது, சீமானவருடைய மனைவி குறித்து இழிவாக பேசுறது, மகன் குறித்து இழிவாக பேசுறது, சீமானவர்களை விஜயலட்சுமி வச்சு ரொம்ப இழிவாக பேசுறதுன்னு சொல்லி பேசிக்கிட்டேன். இதுவரை விட்டுட்டோம். ஆனால் இந்த இடத்துல இந்த பிஸ்மி அப்படிங்கிற கேரக்டரும் இந்த தமிழன் கோகுல் அப்படிங்கிற கேரக்டரும் ரொம்பவே வல்கரா. இந்த தமிழன் கோகுல் அப்படிங்கிற கேரக்டர்லாம் அதாவது அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து வச்சிருக்காது. அதனால தான் என்ன பண்ணுறது, அதே மாதிரி இந்த பிஸ்மி அப்படிங்கிறதுலாம் சீமானவர் வந்து திமுக வந்து அண்ணா அறிவாளத்தை நிற்கிற மாதிரியும், பிஜேபி வாசலில் கமலநாதத்தை நிற்கிற மாதிரியும், அப்புறம் சீமான் 100 கோடி வாங்கிட்டாரு, சீமான் தொடர்ந்து புருடா கதைகளை விட்டுட்டு இருக்கு உட்காந்துருந்தாரு இந்த பிஸ்மி. இப்போ நம்ம என்னதான் பதில் கொடுத்து பார்த்தோம், சாட்டை துறைமன் பதில் கொடுத்தா, நம்ம பதில் கொடுத்தாரு. ஆனால் தொடர்ந்து பிஸ்மி பேசியிருந்தா அப்போ இந்த வாயை அடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அது ஒரு நேர்மையான வழி தானே. இப்போது நம்ம ஒன்றும் போய் பிஸ்மியை வந்து அடிக்கலை, பிஸ்மியை வந்து நம்ம எதுவும் பண்ணலை, அப்போது சட்டப்படி போவோம் அப்படின்னு சட்டப்படி இதில் என்ன சீமான் மிரட்டிட்டார், இதில் சீமான் என்ன ஊட்டிட்டார், பிஸ்மியெல்லாம் இப்போ தப்பே இல்லையா. நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம், சீமான் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சு 100 கோடி வாங்கிட்டார், 200 கோடி வாங்கிட்டார், 500 கோடி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு என்ன வேணால் எழுதலாம். திமுக வாங்கிட்டாருன்னு என்ன வேணால் எழுதலாம். சீமான் அவர்களை வந்து ஸ்டாலினை சந்திச்சிட்டா கூட்டணி போயிட்டாரு, உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சா கூட்டணி போயிட்டார், சரத்குமார் சந்திச்சா கூட்டணி போயிட்டார், நீங்கள் என்ன வேணால் பேசலாம். அப்படி பேசக்குள்ள நாங்கள் பதில் வந்து பேசுகிறோம், ஜனநாயக நாட்டில் எல்லாரும் பேசுகிறது தான். ஆனால் அப்படி பேசக்குள்ள ஒரு இல்லாத பொல்லாத எதுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சு பேசுகிறீங்க, இந்த பிஸ்மி எதுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிறதா கேள்வி. அதுக்கு பிஸ்மி வந்து இந்தாங்க எனக்கு 100 கோடி வாங்கினது இந்த இதாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. இதில் ஒன்றே மிரட்டுறாங்க. உடனே இவர் வந்து ஒப்பாரி வைக்கிறார். ஐயோ சீமான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, கேஸை போட்டுருவா அதை போட்டுருவார். இவ்வளவு நாளாக 5 வருஷமாக யார் மேலேயாவது சீமான் அவர்கள் வந்து கேஸை போட்டிருக்காரா, கேஸை நாங்கள் தான் போட வச்சுருக்கோமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து தேவை ஏற்பட்டுருக்குது. இப்போ இந்த தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுலேருந்து
முதலமைச்சர் விஜய் அவர்களை அந்த மாதிரிலாம் அடிக்கிறேன் உடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு. அந்த எம்எல்ஏ 2 பேர்த்த அனிதா ராதாகிருஷ்ணனுமே நம்ம தப்பு தான் சொல்கிறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் வாய் ஓவராக வந்து பேசினா அவன் இவன் பேசுதான் தப்பு தான், தூக்கி ஜெயிலில் போட அதெல்லாம் நம்ம இல்லைங்களே. அப்போ அது சரி, நான் இது சரிதானே. அவர் ஒரு தலைவர்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவருக்கு ஒரு மாண்பு இருக்குது, அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, அவருடைய ஒரு நற்பெயர் கெடுது அப்படின்னா, இங்கே சீமானுடைய நற்பெயரை கெடுக்கிறது. சீமான நற்பெயரை கெடுத்தா அதுக்கு ஒரு வழக்கு போட்டால் அதுக்கு ஏப்பா நீ வந்து இப்படி ஒப்பாரி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த நெல்சன் அப்படிங்கிற நபர், இந்த நபர் அவ்வளோ அவதூறாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக வந்து இப்போ பேசியிருக்காரு. இவர் மேலே ஒரு வழக்கு போடணும். நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் வந்து இவர் மேலே ஃபஸ்ட்டு வழக்கு போடணும். சீமான் 500 கோடி வாங்கிட்டாரு ஸ்டாலின் கிட்டன்னு சொல்லி சம்மந்தம் இல்லாத விமர்சனத்தை வந்து வைக்கிறது. சரிப்பா அதுக்கு என்னப்பா ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டால், சாட்டை துரைமுருகன் 88 லட்சம் ரூபா அந்த பெண் டீம்லேருந்து வாங்கிட்டேன் அப்படின்னாரு. என்ன ஆதாரம்னா, ஆதாரம் ஒன்றும் இல்லை, சும்மா அஃபிடபிட்ல சீமான் பாருங்க 23ஆம் தேதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சார், 27ஆம் தேதி வந்து இந்த நிலம் ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அது குடும்ப சொத்தை கொண்டு வந்து அன்னி அவர்கள் கையில் வழி பேருக்க சொத்தை வந்து அந்த சொத்தை சீமான் 25 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாருன்னு சம்பந்தம் இல்லாத விமர்சனம் வச்சுட்டு இருந்தாரு. சீமான் கார் வாங்கிட்டாரு, அந்த காரு காசு வந்து எல்லாம் சரிப்பா அதான் எல்லாம் காசு வந்து எல்லாம் கேட்குறீங்கள, நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க 500 ரூபாய், அதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டு குற்றச்சாட்டை வையே. இப்பயும் பாருங்க திருப்பி இந்த நெல்சன் வந்து சீமானுக்கு எப்படி கார் வந்தது, திமுக தான் காசு. இப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ண முடியும்? ஒரு அவதூறு வந்துக்கிட்டே இருக்கு, என்ன பண்ண முடியும்? கோர்ட்டில் போய் நியாயத்தை கேட்க முடியும். எங்களுக்கு நியாயம் கேட்க எங்கே இடம் இருக்குது? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நியாயம் எடுக்க மாட்டாங்க. அப்போ போய் கோர்ட்டில் போய் ஒரு நியாயம் கேட்டு ஒரு நியாயத்துக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் அம்மா வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. சீமான் வந்து தவிர்க்க முடியாத தலைவர், அவரை வந்து இப்படி வந்து நீங்கள் பேசுறது, அவர் மேலே அவதூறு பரப்புறதுலாம் வந்து தப்பு. அப்போ பிஸ்மி மேலே வழக்கு பதிவு செய்வீங்க. அப்படி இது ஒரு பெரிய தப்பு மாதிரி எடுத்து வச்சுட்டு இவங்கெல்லாம் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா, அப்போ இவ்வளவு நாளாக இவங்க சீமானை வந்து எவ்வளோ பேசியிருப்பாங்க. உடனே கேட்டால் என்னென்னா, இடுமான கார்த்தி வந்து முதலமைச்சரை வந்து கோழைங்கிறாரு அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு. சரி இடுமான கார்த்தி நீ கேஸ் கொடு, அதை இடுமான கார்த்தி சொல்லி நீ கேஸ் கொடு. அந்த மாதிரி பேசுறது தப்புன்னு உனக்கு தெரியுதா? நீ கேஸ் கொடு. அது வந்து கோர்ட்டில் போட்டு இடுமான கார்த்தி எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நிற்கிறார். இடுமான கார்த்தி என்ன சாட்டை துறமை எல்லாம் அரசியல் ரீதியாக வந்து ஒரு கேள்வி கேட்கறதுல தப்பே இல்லை. ஏன் நீங்கள் கரூரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை விட்டுட்டு நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுல தப்பு இல்லை. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கேள்வி தான். நீ இந்த மக்கள் கூட தான் நின்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் இடுமான கார்த்தி என்ன கேட்குறாரு. ஆனால் நீங்கள் கேட்குறது கேள்வி கிடையாது. நீங்கள் வந்து அவதூறு பரப்புறீங்க. அந்த அவதூறுக்கு 500 கோடிக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா, ஆதாரம் எதுவுமே இல்லை. அப்போ சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை தான் பல தடவை சந்திச்சிருக்காரு. அப்போ விஜய் அவர்களோட சீமான் 300 கோடி வாங்கிட்டாருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் பிரச்சனை. அப்போது அந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது இவங்களாம் வந்து ஒப்பாரி வைக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.